Hello everyone, welcome back to Jetto Mastery. இந்த வீடியோல நம்ம can make arithmetic progression from sequence அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Without delay, let's get into the problem description. கொஸ்டின்ல ஒரு அரே கொடுத்துருவாங்க. நம்ம அந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு arithmetic progression சீரீஸை வந்து மேக் பண்ணுதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்படி அதுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஓகே arithmetic progression ஃபார்மேஷன்ல தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ட்ரூங்கிறதையும், அப்படி இல்லைன்னா ஜீரோ ஃபால்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இங்க பாருங்க, சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் இஸ் கால்ட் அன் arithmetic progression. ஓகே, அந்த சீக்வன்ஸ் எப்படி சொல்றாங்க? if the difference between any two consecutive element is the same. அப்ப arithmetic progressionனா என்னன்னு சொல்லியிருக்காங்க? if the difference between any two consecutive element is same அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ இதை வச்சுட்டு இங்க பார்க்கலாம் 3 5 1 அப்படின்னு இருக்கு. ஓகே, இதை நான் எந்த ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்ணா எனக்கு வந்து அது arithmetic progressionா இல்லையான்னு தெரியும் பாருங்களேன். ஸோ நான் வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஆர்எல்ஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். எந்த ஆர்டர்ல வேணாலும் நான் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ 1 3 5 அப்படின்னா முதல்ல இந்த ரெண்டு நம்பருக்கு இருக்கிற ரேஷியோ என்னது? அந்த டிஃபரன்ஸ் என்னது? 3 - 1 2. திரும்ப 5 - 3 2. அப்ப இந்த 2ங்கிறது கான்ஸ்டன்டா எல்லா நம்பருக்குமே டிஃபரன்ஸா இருக்குதுங்கிறதுனால இது வந்து ட்ரூ, ஏன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை பண்ணுது. பட் இங்க பாருங்க 1 2 4 2க்கும் 1க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 1. ஆனா இங்க 4க்கும் 2க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 2. அப்ப டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால கம்பல்சரி இது arithmetic progression இல்லை. சரி, ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். முதல்ல அரேவோட லென்த், அரே வந்து மினிமம் சைஸ் எவ்வளோ இருக்கும்னா 2 இருக்கும்ட்டாங்க. அப்ப கம்பல்சரி 2 எலிமெண்ட் அங்க இருக்கதான் போகுது. ஸோ அப்ப நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்க போகுதுங்கிறது நம்மளால சொல்லிட முடியும் ஈஸியா. ஸோ கம்பல்சரி 2 எலிமெண்ட் இருக்குதா? ஸோ அப்ப இன்ட் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு அந்த 2 எலிமெண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு a of 1 minus a of 0. பட் அது பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? எனக்கு அரேவை வந்து ஷார்ட்டிங் ஆர்டர்ல இருந்தாதான் என்னால ஈக்குவலண்டா நான் செக் பண்ணி பார்க்க முடியும். இங்க 1 2 4ன்னு இல்லாம 4 1 2 அப்படின்னா அதுல நான் arithmetic progression இல்லையான்னு செக் பண்ண முடியாது. முதல்ல அரே வந்து ஷார்ட் பண்ணி இருந்திருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் அரே. அரேவோட நேம் வந்து நான் ஏனே வச்சுக்கிறேன், இங்க வந்து ஏன்னு மாத்திடலாம். ஓகே, இப்போ வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிஃபரன்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரிய போகுது. அப்போ 0th இண்டெக்ஸையும் எடுத்தாச்சு, 1th இண்டெக்ஸையும் எடுத்தாச்சு. இப்போ நான் எதுல இருந்து பார்க்க போறேன்? செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து பார்க்க போறேன். ஸோ ஃபார் int I equal to 2, I less than a dot length I plus plus. ஓகேங்களா? இப்போ நான் எங்க பார்க்க போறேன்னா, இங்க பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ என்கிட்ட அரே இருக்குன்னா இது எல்லாமே அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் நான் ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம், கரெக்டா? ஆஃப்டர் நான் ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்? இதுக்கும் இதைக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நான் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன? நான் என்னுடைய அரேவை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்? இங்க இருந்து என்னுடைய இண்டெக்ஸை ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இதுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு நான் பார்க்கணும். அப்ப இங்க வரும்போது இதுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்ப நான் இங்க வரும்போது இதுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். இங்க வரும்போது இதுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கான எலிமெண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்டுக்கான டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ எந்த இடத்துல இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இந்த எல்லா டிஃபரன்ஸும் இந்த டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பட் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்ப கம்பல்சரி இது என்னது? நமக்கு வந்து arithmetic progression கிடையாது. அப்ப சிம்பிளா என்ன சொல்லலாம்? if array of I minus array of I minus 1 எந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு டிஃபரன்ஸா இருக்கோ அங்கவே நான் என்ன சொல்லிடலாம்? ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏன்னா கம்பல்சரி அது arithmetic progression இருக்காது. ஸோ மற்ற கேஸ்ல ரிட்டர்ன் ட்ரூ. எல்லாமே செக் பண்ணிடுச்சுன்னா அப்போ எல்லா டிஃபரன்ஸும் ஈக்குவலா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ திஸ் இஸ் அ arithmetic progression. சரி, ஓகே, ரன் பண்ணி பார்த்துடலாம். அக்செப்டட். சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். புரியலன்னா கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.